வணக்கம் அம்மா. திருவடிகள் வணக்கங்கம்மா. போற்றி. வணக்கம். சிவாய நமக. திருவடி வணக்கங்கம்மா. நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆரம்பிக்கலாம் சுவாமி. நமச்சிவாய். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். பிடியதன் ஒரு உம்மை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் வடிவலம் வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். முருகாசனம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நால்வர் துதி பாட ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அடியார் அவர்களை அழைக்கின்றேன். சரஸ்வதி குருசாமி அம்மா, சுவாமி நீங்க நால்வர் துதி பாடலாம். சரஸ்வதி குருசாமி அம்மா. சிவாய நம்ம வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பிடி பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி வாழி திரு நாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்வோற்றும் பாரதத்தின் ஆன்மீக அச்சாணியாக திகழும் வேலுண்டு வினையிலை குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முருகனுக்கு முகவரி கொடுக்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிவத்திரு வள்ளியம்மை அவர்களையும் வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர், திருவாசக அமர்வின் ஞான குரு, குழந்தைகளுக்கு எளிதாக ஆன்மீக கடமைகளை எடுத்துரைக்கும் ஆசான் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த ஊடகவியலாளர், முருகனின் திருப்புகழை அதிகாலையில் நமக்கு அனுப்பி நல்ல ஆசி புரிய வைப்பவர் இசைத்தென்றல் சிவத்திரு ஸ்ரீராம் கஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த ஒருங்கிணைப்பாளர், தலைமை பண்புகளை தன்னகத்தே கொண்டவர், ஆன்மீக மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் ஆன்மீகத்தை எடுத்துச் செல்லும் சிவத்திரு பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பிய அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த முருகன் அடிமையாக திகழ்பவர், 1500க்கும் மேற்பட்ட முருகன் ஆலயங்களுக்கு நம்மளை அழைத்து செல்லும் முருகன் அடிமையாக திகழ்பவர் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் இக்குழுமத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும், மெய் அன்பர்களையும், முருகன் அடியார்களையும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். முருகனின் முகவரி என்னும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு வள்ளியம்மை அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் சென்னையில் உள்ள ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியில் உயிரி
தொழில்நுட்பம் பாடத்தில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் சிறந்த கல்வியாளர். தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளராக வலம் வந்து கொண்டு இருப்பவர். சங்கரா டிவி நடத்திய தமிழ் எங்கள் உயிர் மெய் நிகழ்வில் கலந்து கொண்டு கிணற்றில் நான் கண்ட முகம் என்ற தலைப்பில் எதுகை மோனையுடன் பேசி நீர் மேலாண்மையை நம் முன்னோர்கள் அரசர்கள் பின்பற்றியது பற்றி அற்புதமாக பேசியவர். இளம் வயதிலேயே சமூகப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று உடையவர். சங்கரா டிவி இந்தியா 75 என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தில்லையாடி வள்ளியம்மை பற்றி மிக சிறப்பாக பேசியவர். அவருடைய பெருமையை, வேகத்தை, விவேகத்தை, ஞானத்தை தீயாக பேசிய சிறந்த பேச்சாளர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு வள்ளியம்மை அவர்கள். தமிழ் எங்கள் உயிர்மை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறந்த பேச்சாளர். பட்டிமன்ற நடுவர்கள் திரு ராமச்சந்திரன் ஐயா மற்றும் திரு மணிகண்டன் ஐயா அவர்கள் முன்னிலையில் மிக சிறப்பாக பேசிய பேச்சாளர். வள்ளலார் ஆண்டு விழா கலந்து கொண்டு மிக சிறந்த விழாக்களில் எல்லாம் முதன்மையாக வந்து தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பெருமையை பெற்று தந்த தமிழ் போராளி நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு வள்ளியம்மை அவர்கள். எண்ணற்ற மேடைகளில் பேசிய சிறந்த சொற்பொழிவாளர். தில்லையாடி வள்ளியம்மை பற்றி பேசிய சென்னை வள்ளியம்மையை முருகனின் முகவரி என்ற தலைப்பில் அன்போடு அழைப்பது மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். அம்மா, மேடையினி தங்கள் வசம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடல் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் ஆண்டவனே. இன்று முருகப்பெருமானை வணங்கி இங்கு வேலுண்டு வினையில்லை குழுமத்தில் முருகனின் புகழை கேட்க வந்திருக்கும் அத்துணை பேருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். முதல்ல எனக்காக இவ்வளோ நேரம் எடுத்து இவ்வளோ அழகா ஒரு அறிமுகம் கொடுத்த வள்ளியம்மை அம்மாவுக்கு நான் நிறைய நன்றி சொல்லணும். சரி, இப்போ இன்னைக்கு தலைப்பு வந்து முருகனின் முகவரி அப்படின்னு தலைப்பு. முருகனின் முகவரி அப்படின்னா எப்படிப்பா? இன்னைக்கு காலையில கூட என் நண்பர் ஒருவர் கேட்டாங்க, முருகனின் முகவரினா எப்படி அட்ரஸ் இருக்கா, நான் எனக்கு தேவையான விண்ணப்பங்கள்லாம் நான் லெட்டர் போட்டு கேட்க முடியுமா அப்படின்னு. அப்படிங்கிறதுல அப்ப முருகனின் முகவரி அப்படின்னா அது எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னா, அதுக்கு முக்கியமா நம்ம முதல்ல ஒரு பாடலை பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன பாடல் அப்படின்னா, பொறுப்பு அது பொடிப்பட விடுத்திடு கைவேலாம், இருப்பிடம் உனக்கு எது எனக்கு அருள் இயம்பாய், உருக்க நல் விழுக்குளம் ஒழுக்கம் இலரேனும் திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் அப்படின்னு சொல்ற பாடல். அதுல கடைசி வரி நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டியது, திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம். முருகர் எங்கப்பா இருப்பாரு அப்படின்னா, திருப்புகழை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அப்படி படிக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் முருகன் இருப்பான் அப்படிங்கறதா அந்த கடைசி வரி. சரி, இதுல இருந்து திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பான். இப்போ முதல்ல இந்த திருப்புகழை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? திருப்புகழ் அப்படிங்கிறப்போ இது எப்படி, இப்போ நிறைய இலக்கியங்கள் இருக்கு, முன்னாடி எழுதப்பட்டிருக்கும். அது நமக்கு ஒரு காலத்துல தான் நம்ம ஓலைச்சுவடிகளா தேடி எடுத்து அதை ஒருத்தர் சேகரிச்சு பதிப்பிச்சு அப்படித்தான் தெரியும். அப்போ அது மாதிரி திருப்புகழ் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து 1018களுக்கு போகணும். 1018ல வந்து 18கள்ல சிதம்பரத்துல தரங்கம்பாடியில ஒரு வழக்கு ஒண்ணு வருது. சிதம்பரம் தரங்கம்பாடி மன்றத்துல என்ன வழக்கு வருது அப்படின்னா, சிதம்பரம் கோயில் வந்து தீட்சிதர்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு ஒரு வழக்கு வருது. தீட்சிதர்கள் தான் அங்க பல காலமா இருக்காங்க, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க அப்படி ஒரு வழக்கு வருது.
சரி, இப்போ இத அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ இப்படி வழக்கு வந்துருச்சு. அந்த காலத்துல அங்க வந்து ஒருத்தர் அந்த மன்றத்துல, அந்த வழக்காடு மன்றத்துல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கார். அவர்தான் வந்து சுப்பிரமணியம் பிள்ளை. அவர் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த வழக்கு வருது. சரி, தீட்சிதர்கள்லாம் இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி வந்து கோயில் நமக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம நிரூபிக்கிறது அப்படின்னு தேடி 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 ஒரு ப்ரூஃப் ஒண்ணு எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஒரு சாட்சி ஒண்ணு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்றை எடுத்துட்டு போய் அந்த மன்றத்துல சமர்ப்பிக்கிறாங்க. அந்த பாடலை எடுத்து அந்த நீதிபதி பாக்குறாரு. அதை பார்த்து இது பண்ணி அவங்களுக்கே தீர்ப்பும் வந்துருது. அது என்னப்பா பாடல் அப்படின்னா, அது திருப்புகழிலிருந்து வந்த பாடல். திருப்புகழ்ல இருந்து வந்த பாடல். தாது மாமலர் முடியாலே பதினின்னு ஆரம்பிக்கும். அதுல எந்த வரி முக்கியம் அப்படின்னா, அவங்க சமர்ப்பிச்ச வரி என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேத நூன்முறை வலுவாமே தினம் வேள்வியாலே எழுப்புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை அப்படின்னு. அதுல கவனிக்க வேண்டிய வரி 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை அப்படின்னு. இதுவே இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வேதங்கள்ல சொன்னப்பட்ட வழிகளின்படி, அந்த வேதங்களில் சொன்னப்பட்ட வழிகளை பின்பற்றி அதற்கேற்ற மாதிரி வேள்விகள் நடத்திட்டு வந்தாங்க 3000 அந்தணர்கள். அந்த பூசையால மகிழ்ந்த அரசன் இருந்தான். அந்த பூசையால மகிழ்ந்த அரசனே அப்படிங்கறதா அந்த வரிக்குரிய அர்த்தம். அப்ப இந்த வரியை பார்த்தோன்னே, ஆமா, இப்படி 15ஆம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட பாடலே 3000 அந்தணர்கள் இருந்தாங்க. அவங்க இப்படி கோயில்ல வந்து இந்த வழக்கங்களை எல்லாம் பின்பற்றி அவங்க பூஜைகள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்றப்போ அது சரிதான் அப்படின்னு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு சாதகமாவே. இதுல இங்க இருந்து என்ன அப்படின்னா, அது ஒரு திருப்புகழ் பாடல், அருணகிரிநாதனுடைய பாடல். அங்க இருந்து நான் சொன்னேன் இல்லையா, அங்க ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்னு. அவருக்கு அதுல இந்த பாடலை கேட்டுட்டு இந்த பாட்டை அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிடுது. இந்த பாட்டை அந்த கோர்ட்ல அவர் கேட்டோடனே இந்த பாட்டை அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிடுது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறுபடியும் வழக்கு முடிஞ்ச பிறகு கூட அவங்க தீட்சிதர்களை தேடி போய் தீட்சிதர்களை அணுகி அவர் கேட்கிறார், இந்த பாடல் சொன்னீங்க இல்லையா மன்றத்துல, எனக்கு அது ரொம்ப புடிச்சு போச்சு, எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது என்ன பாடல், அது எங்க, யார் எழுதுனது என்ன அப்படின்னு போய் ஆர்வமா அவருக்கு அந்த புடிச்ச பிடிப்புல போய் விசாரிக்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்களாம், இது வந்து திருப்புகழ் அப்படிங்கிற பாடல். அப்படியா, சரி உங்ககிட்ட எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னா, எங்க கிட்ட ஒரு 10 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அந்த பாடல்களையும் வாங்கி அவர் படிச்சு பாக்குறாரு. திருப்புகழ்ல இருக்க 10 பாடல்களையும் படிச்சுட்டு அவருக்கு இன்னும் ஈர்ப்பு ஏற்பட்டுருது திருப்புகழ் மேல. இதை பத்தி இன்னும் நிறைய ஆய்வுகள் நடத்தி தெரிஞ்சு சேகரிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல அங்க இருந்து தொடங்கி அந்த வரி அந்த பாடல்ல இருந்து தொடங்கி அந்த பாட்டை அவருக்கு பிடிச்சு இத பத்தி தேடணும் அப்படின்னு அவருக்கு இருந்த வேலையும் விட்டுட்டு ஊர் ஊராக சென்று இத பத்தின ஏடுகளை எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு பாடலை புடிச்சு போய் ஒரு மனிதரை தான் பார்த்துட்டு இருந்த வேலையே விட்டுட்டு அதை பத்தி தேட ஆரம்பிச்சு ஊர் ஊரா போய் அதுக்கான ஏடுகளை எல்லாம் தேடி சேகரிக்கிறாரு. அப்படி சேகரிச்சு எல்லா ஏடுகளையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சேகரிச்சு அவர் தான் முதல் பதிப்பை வெளியிடுறாரு. இப்படி தேடி 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 திருப்புகளுக்காகவே வேலையை விட்டு தேடி முதல் பதிப்பு பதித்து அவர் வாழ்க்கை முழுவதுமே திருப்புகளை சேகரித்து வெளியிடுறதுலயே அவர் வந்து செலவழிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அப்படி அவர் முதல் பதிப்பு பதிக்கிறாரு. தன் வாழ்க்கை முழுவதுமே அவர் அதான் பண்ணியிருக்காரு. அவருடைய பிள்ளை அடுத்து செங்கல்வராயன் பிள்ளை அப்படின்னு அப்பா வர ஈர்க்கப்பட்டு அப்பா வந்து பதிப்புகள் பதிச்சுட்டார் இல்லையா. இப்போ இதுக்கு அடுத்தபடியா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவருடைய பிள்ளை செங்கல்வராயன் பிள்ளை என்ன பண்றாரு, இன்னும் நிறைய தேடி அதுல அவர் இன்னும் வந்து திருப்புகழ் கந்தர் அலங்காரம் சம்பந்தமா இன்னும் நிறைய தேடுறாரு. தேடிட்டு அது போக இப்ப நமக்கு எப்பவுமே பாடல்கள் கிடைச்சா எப்பவுமே நமக்கு ஒரு பாடல் அப்படிங்கிறது எளிமையா எல்லா பாடலுமே எளிமையா புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு எப்ப புரியும் அப்படின்னா அடியார்கள் பெரியவர்கள் எழுதின உரைகளை படித்தால் தான் புரியும். அப்படி மக்களுக்கு இந்த பாடல்கள் புரியும் வகையில் மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர்ற வகையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செங்கல்வராயன் பிள்ளை அவர்கள் உரை எழுத ஆரம்பிக்கிறார். எல்லா பாடல்களுக்கும் உரை எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் திருப்புகளுக்கென ஒரு உரை எழுதி கிட்டத்தட்ட 10 புத்தகங்கள் வர்ற அளவுக்கு அவர் உரை எழுதுறாரு திருப்புகளுக்கு. இப்படி இது பண்ணையில அவருக்கு ஒரு விருப்பம் ஒரு ஆசை வருது மனசுல. சைவத்துல எப்படி நம்ம வந்து 12 திருமுறைகள் வச்சிருக்கோமோ சைவத்துக்கு 12 திருமுறைகள் இருக்கிற மாதிரி முருகருக்கும் அப்படி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் அங்க இருந்து ஒரு புது முயற்சியை மேற்கொள்றாரு. சைவத்துக்கு 12 இருக்க மாதிரியே முருகனுக்கும் 12 இருக்கணும்ப்பா அப்படின்னு.
அப்ப என்ன பண்றாரு, தேவாரத்துல எப்படி 7 திருமுறை இருக்கோ திருப்புகழைய அப்படி 7ஆ முதல்ல பிரிக்கிறார். திருப்புகழைய அப்படி முதல்ல 7ஆ பிரிச்சுட்டு இந்த முருகவேல் பன்னிரு திருமுறை அப்படின்னு ஆக்குறதுக்காக 7ஆ பிரிக்கிறார். அதோட சேர்த்து அடுத்து என்ன பண்றாரு, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி அதெல்லாம் சேர்த்து 8ஆம் திருமுறை ஆக்குறாரு. அதெல்லாம் 7, இதெல்லாம் சேர்த்து 8ஆம் திருமுறையா ஆக்குறாரு. அப்படி ஆக்கிட்டு அடுத்து வந்து திருவகுப்பு அதையும் சேர்த்து 9ஆம் திருமுறை ஆக்குறாரு. இது வரைக்கும் எல்லாமே வந்து அருணகிரிநாதர் அவர்கள் எழுதிய பாடல்களா தான் இருக்கும். தேவாரத்தை 7 திருமுறைகளாக பிரித்தது மாதிரி திருப்புகளையும் 7 திருமுறைகளாக பிரிக்கிறாரு. அதோட சேர்ந்து கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எழுதி அதையும் வந்து 8ஆம் திருமுறையா சேர்க்கிறாரு. திருவகுப்பை வந்து 9ஆம் திருமுறையா சேர்க்கிறாரு. இது வரைக்கும் சொன்ன பாடல்கள் எல்லாம் வந்து அருணகிரிநாதர் எழுதின பாடல்கள். இதோட 12 திருமுறை வேணும் இல்லையா? சோ அப்போ வந்து 11ஆவது திருமுறையா என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ நிறைய அடியார்கள் எழுதின நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படையில இருந்து, குமரகுருப்பரர் எழுதின கள்ளிவெண்பாக்கன், வள்ளலார் எழுதிய பாடல்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட வேல்மயில் விருத்தம் அப்படின்னு அருணகிரிநாதர் எழுதிய 3 பாடல்களையும் சேர்த்து 11ஆம் திருமுறையா தொகுக்கிறாரு. இப்ப 11 திருமுறை வந்துருச்சு. 12ஆவது திருமுறைக்கு நம்ம பெரிய புராணம் சொல்லுவோம். அப்ப நம்ம சிவபெருமானுக்கு எப்படி 63 அடியார்கள் இருக்காங்க, நம்ம கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா 63 அடியார்கள் இருக்கிறத பார்ப்போம். அப்படி 63 அடியார்களின் கதை தான் பெரிய புராணம். அதை வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிவனுக்கு அடியார்களா இருந்தவர்களின் இது இருக்கும்போது முருகனுக்கும் அப்படி ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கறதுனால அதையே 12ஆம் திருமுறையை ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்றாரு, முருகரடியாரின் கதை இருக்கணும் அப்படின்னு தேனூர் வரக்கவி சொக்கலிங்கம் அப்படிங்கிறவரை போய் பார்த்து செய்தொண்டர் புராணம் அப்படிங்கிறத துவங்கி வைக்கிறாரு. செய்தொண்டர் புராணம் அப்படின்னா அதுல என்னன்னா தனியடியார்கள் 66 பேரும் தொகையடியார்களையும் சேர்த்து மொத்தம் 78 பேர் வர மாதிரி முருகனடியார்களை பற்றி எழுதியதுதான் அவர் வந்து 12ஆம் திருமுறையா வெளியிட வைக்கிறாரு. அப்படி ஒன்றொன்றாக சேர்த்து சைவத்துல 12 திருமுறை இருக்கிற மாதிரி முருகனுக்கும் 12 திருமுறைகள் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சு 12 திருமுறைகளா தொகுத்துறாரு. இப்படியே சேர்த்து 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 இவ்வளவையும் சேர்த்து பண்ணியது செங்கல்வராயன். இங்க செங்கல்வராயன் அவர்களை பற்றி சொல்லும்போது, செங்கல்வராயன் பிள்ளை அவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு ஒண்ணு குறிப்பிடணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். பொதுவாவே வந்து நம்ம மாணவர்கள் எல்லாமே பள்ளிக்கூடங்கள்ல படிச்சிருப்போம். ஓலைச்சுவடிகள் ஏடுகளை எல்லாமே திரட்டி ஒண்ணு சேர்த்தது வந்து உவேசா, தமிழ் தாத்தா உவேசா அப்படின்னு படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வேலையை தான் இவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கல செங்கல்வராயன் அவர்களுக்கு நண்பர் தான் உவேசா. கொஞ்சம் பெரிய வயதில் பெரியவரா இருந்தாலும் ஒரு நண்பர் தான். அப்படி ஒரு வாட்டி உவேசா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு போறாரு. பார்க்க போறப்போ வந்து உவேசா அவர்கள் படுத்திருந்தாராம். அவர் போய் பார்த்துட்டு நின்னுட்டு அவர் கால் பக்கம் போய் பாக்குறாரு. காலை போய் பார்த்துட்டு அவருக்கு தோணுச்சா, தமிழ் இலக்கியங்கள், தமிழ்ல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற தேவையான அத்துணை ஓலைச்சுவடிகளையும் அத்துணை ஏடுகளையும் காலாலே நடந்து 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 ஒரு ஊரா போய் தேடி 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 அப்படி தேடி சுவடிகள் சேர்த்த கால்கள் இது அப்படிங்கறத உணர்ந்து அதை அப்படி மெய்யால உணர்ந்து அப்படி கையிலால தொட்டு கும்பிடுறாரு. தொட்டு கும்பிட்டோடனே உவேசா அவர்கள் எழுந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு இவர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாராம், உவேசா இவருடைய கைகளை தொட்டு கும்பிட்டாராம். அதென்ன அவர் காலை தொட்டு கும்பிட்டாரு, இவர் கையை தொட்டு கும்பிட்டாரு என்ன அப்படின்னா, அவர் காலை தொட்டு கும்பிட்டது ஏன் அப்படின்னா, அவர் வந்து காலாலே நடந்து 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 இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் திரட்டி சேர்த்தாரு, அப்பேற்பட்ட பணி செய்தாரு அப்படின்னு. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு செங்கல்வராயன் அப்படின்னா, அப்ப உவேசா சொன்னாராம் கைய தொட்டு கும்பிட்டுட்டு, இந்த கைகள் தானே எழுதி 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 அவ்வளோ உரைகள் நீங்க எழுதியிருக்கீங்க திருவாசகத்துக்கு, அவ்வளவு உரைகள் நீங்க எழுதியிருக்கீங்க திருப்புகளுக்கு அப்படின்னு, இது திருப்புகள் உரை எழுதி எழுதி தேய்ந்த கைகள், அதனாலதான் நான் தொட்டு கும்பிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி ஒரு நிகழ்வு அவர் வாழ்க்கையில நடந்தது நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன். இப்படி பாக்குறப்போ திருப்புகளுக்கு இவ்வளவு திருப்புகளை படித்து அதற்காக இவ்வளவு செய்தவர்கள் வரிசையில நம்ம பாக்குறப்போ தொகுத்தாச்சு, அதுக்காக உரை எழுதியாச்சு. உரை எழுதிட்டு இப்ப நாம வரும்போது தவிர்க்க முடியாத ஒரு பெயர் அப்படின்னா அது வாரியார் சுவாமிகள். இப்ப இந்த உரை எழுதுனத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ இதை யாரு மக்களிடம் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது,
அப்படின்னா அந்த பணியை செய்தவர் வாரியார். எங்கேயா இருந்தாலுமே நீங்க வாரியார் பேசுவதை என்ன தலைப்பா இருந்தாலும் ஆழ்வார்களையே பத்தி பேசுவதாக இருந்தாலுமே நீங்க திருப்புகள்ல இருந்தோ இல்ல அருணகிரிநாதரை பத்தியோ ஏதாவது ஒண்ணு நிச்சயம் குறிப்பிட்டிருப்பாரு. அப்படிதான் எங்கே சென்றாலும் திருப்புகளையும் அருணகிரிநாதரையும் அவர் புகழையும் ஊரு பூரா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத பரப்ப செய்தவர் வாரியார் சுவாமிகள். வாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா ஆஹ் நம்ம செங்கல்வராயன் அவர்கள் உரை எழுதினாங்க இல்லையா, அப்படி அவர் எழுதினது அந்த உரைய அதற்கும் இன்னும் மேல ஒரு படி போய் ஒவ்வொரு பாட்டுக்கும் கிட்டத்தட்ட 4 பக்கங்களுக்கு உரை வர மாதிரி விரிவுரை எழுதுறாரு வாரியார் அவர்கள். விரிவுரை எழுதி அப்படி வெளியிடுறாங்க. விரிவுரைகள் எழுதி வெளியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி மக்களிடம் பரப்பியவர் வாரியார். இதுல அவர் காங்கேயநல்லூர் அவரோட ஊர்ல அவங்க அப்பா முருகருக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. முருகருக்கு ஒரு கோயில் கட்டுறப்போ வாரியார் சுவாமிகளுக்கு என்ன ஆசை அப்படின்னா அருணகிரிநாதர் அவருக்கும் ஒரு சன்னதி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அருணகிரிநாதருக்கும் ஒரு சன்னதி அங்க எழுப்பப்படுது. ஒரு சன்னதி அங்க எழுப்பிடுறாங்க. அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு முடிஞ்சு எல்லாம் நல்லா நடந்துட்டு நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு கனவு வருதான். என்ன கனவு அப்படின்னா நல்ல ஒரு மதிய வேளை கோயில்ல இருக்காங்க. கோயில்ல பூசைகள் எல்லாம் முடிந்து அப்படி இருக்க ஒரு வேளையில ஒருத்தர் எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கோயில் பூட்ட போற நேரம். அப்படி இருக்க நேரத்துல ஒருத்தர் பசி அப்படின்னு சொல்லி நிக்கிறாரே அப்படின்னா பூஜையும் முடிஞ்சு போச்சு, மக்களும் கிளம்புறாங்க, பிரசாதமும் எல்லாருக்கும் கொடுத்து தீர்ந்தாச்சு. இப்போ என்னப்பா பண்றது அப்படின்னு தேடி சரி வீட்டுல ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்க சொல்லு அப்படிங்கிறாரு வாரியார். சரி வீட்டுல போய் பார்த்தா உப்புமாக்கு தேவையான அரிசி அது மட்டும்தான் இருக்கு. இதை எப்படி உப்புமாவை மட்டும் கொடுத்தா எப்படி அப்படின்னா இருந்தாலும் சரி பரவாயில்ல, பசி என்று வந்தவருக்கு இது பண்ணும் அப்படின்னு சரிப்பா பரவாயில்ல அப்படிங்கிறாரு அவரும். அப்படின்னு உப்புமாவை கொண்டு கொடுக்குறாங்க. அவரும் வயிறார சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. அப்படி அந்த நிகழ்வு முடியுது. அந்த கனவு முடிஞ்சோடனே எழுந்தோடனே வாரியாருக்கு அப்பதான் ஞாபகம் வருதான், அருணகிரிநாதருக்கு சன்னதி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், சன்னதி வச்சோம், அருணகிரிநாதருக்கு நெய்வேத்தியமே பண்றது இல்லையே. இப்ப இப்படி கேட்டது, இப்படி கனவுல இப்படி கேட்டது அருணகிரிநாதர் தான் அப்படிங்கிறத அவர் அப்பதான் உணர்றாரு. உணர்ந்தோடனே அவர் என்ன பண்ண துவங்குறாராம், அதனால அன்னையில இருந்து ஆரம்பிச்சு அருணகிரிநாதர் சன்னதியில எப்பவுமே நெய்வேத்தியங்கள் இருக்கணும் அப்படின்னு அதற்காக தன்னுடைய பணத்திலிருந்து செலவு பண்ணி நெய்வேத்திய கட்டளை ஒன்றை துவங்குகிறாரு. அதுலயும் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு அவர் உப்புமா கேட்டு சாப்பிட்டாரு கனவுல. அப்போ அதே உப்புமாவே அவருக்கு படைக்கணும் அப்படின்னு அதற்காக ஒரு கட்டளை ஆரம்பித்து அதே உப்புமாவை அவருக்கு படைக்கிறாங்க. இப்படி வாரியாரையும் திருப்புகளையும் அவர் பேசிய உரைகளையும் பற்றி சொல்லணும்னா பேசிக்கிட்டே போலாம், நேரம் பத்தாது, அவ்வளவு இருக்கு அதுல. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா வாரியார் சுவாமிகளோட எந்த உரையை நம்ம பார்த்தாலுமே ஒரு திருப்புகழ் பாட்டுல இருந்தா அவர் ஆரம்பிப்பார். கைத்தல நிறைகனி அப்பமுடவல் பொறி அப்படின்னு அந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அதையும் வாரியார் சுவாமியே சொல்றாரு. அவரே நான் ஒரு உரையை ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டு சொல்றேனே, இதுக்கு என்ன சிறப்பு, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டு அவரே அதுக்கு பதிலும் சொல்றாரு. என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம எல்லாமே கூட ஒரு வாட்டி அதை சோதிச்சு பார்க்கலாம். அந்த பாட்டுல இந்த இத்தனா இப்பனா அந்த புள்ளி வர எழுத்துக்கள்லாம் விட்டுட்டு மீதி எழுத்துக்களை மட்டும் நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து 200 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு வருமா. இந்த 200 அப்படிங்கிறது என்னப்பா அப்படின்னா இந்த செட்டிநாட்டு பகுதிகள்லாம் சொல்லுவாங்க 100 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பிள்ளையாரு அப்படிம்பாங்க. அதே போல 200 ரூபாய் இருந்தா அது ரெட்டை பிள்ளையாரு அப்படிம்பாங்க. அப்போ வாரியார் சுவாமிகள் என்ன சொல்றாரு, இது ஒரு இரட்டை பிள்ளையார் பதிகம். அருணகிரிநாதர் 200 வார்த்தைகள் வச்சு எழுதியிருக்கிறாரு. அப்ப இது ஒரு இரட்டை பிள்ளையார் பதிகம். இதுக்கு சிறப்புகள் இரட்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயுமே நம்ம மதுரை போன்ற தலங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா இரட்டை பிள்ளையார் வழிபாடு இருக்கிறது சிறப்பு. அப்படி அவர் இந்த பதிகத்தை பண்ணி
இதுக்கு இரட்டை பலன்கள் இருக்கும். அது 200 வார்த்தைகள் இருக்கிறனால இரட்டை பிள்ளையார் பதிகம் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் சொல்லுவாங்க வாரியார் அவர்கள் திருப்புகழை எழுத்தெண்ணி படித்திருக்கிறார் அப்படின்னு. நீங்களுமே கூட அதுல 200 எழுத்துக்கள் இருக்கிறத பார்க்கலாம். அப்படியே நம்ம வரும்போது அடுத்த குறிப்பிட வேண்டிய நபர்கள் வந்து திருப்புகழ் அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லி குருஜி ராகவன் அவங்க வந்து ஒரு மாபெரும் இயக்கம் அதை துவங்கி, ஒரு மாபெரும் திருப்புகளுக்காக ஒரு இயக்கம் துவங்கி அதை வந்து உலக அளவுல எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து திருப்புகளை எல்லோரும் பாட வேண்டும், எல்லாரும் அதை தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு அவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு பாடல் பாடுறோம் அப்படின்னா நம்ம கேட்ட பாடல்களை பாடுவோம், இல்ல நமக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் இசையமைச்சதுல பாடுவோம், அது மாதிரிதான் பாடுவோம். அப்போ இது வந்து அவங்க என்ன சிறப்பு அப்படின்னா, அவர்களே ஒரு ராகம் அதற்கு ஒரு மெட்டு வைத்து அந்த பாடல்களை உலகம் முழுக்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி படைத்தவர்கள் திருப்புகழ் அன்பர்கள். இப்படியே வரும்போது எங்க திருவெற்றியூர்ல இன்ஜினியர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமுருகன் திருப்புகழ் வழிபாட்டு குழு அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க. அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடி இருந்தவங்க வந்து திருப்புகழை எல்லோருக்கும் பாடல்கள் வழியாக ஒரு சிறப்பு அம்சத்தோட கொண்டு போய் சேர்த்தாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நிறைய ஊர்கள்ல கிட்டத்தட்ட ஓசூர், பெங்களூர், புதுக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தைகள் திருப்புகழ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இளம் பிள்ளைகள்ட்டையும் குழந்தைகள்ட்டையும் இதை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ குழந்தைகள்கிட்ட நாம சொல்றோம் அப்படிங்கிறப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து எளிதில வந்து எதையும் ரொம்ப கடினமா அது மாதிரியான இடங்கள்ல நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியாது. ரொம்ப சுலபமா குழந்தைங்க போக்கிலே போய் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாதான் முடியும். அப்ப எப்படி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான சங்கீதம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து சரிகமபா அப்படி கஷ்டமான சங்கீதம் சொல்லி கொடுக்கிற வகையில இல்லாம, சுலபமா நம்ம பாடுற பாடல்கள் மாதிரி, நம்ம பாடுற பஜனைகள் மாதிரி. கண்ணதாசன் அவர்கள் வந்து முருகருக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பார், அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்படின்னு. அதை பாடும்போது எப்படி பாடுவாங்க அப்படின்னா, அதற்கென்ற ஒரு சங்கீதம் அப்படி இது பண்ணி பாடுறதை விட மக்களுக்கு வர மாதிரி அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அவன் அச்சம் தவிர்ப்பவன் அப்படிங்கிற மாதிரிதான் வரும் அது. அப்போ குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்கிறப்போ இது மாதிரி எளிமையான ஒரு பாடல்ல தான், எளிமையான ஒரு வகையில தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இவங்க செஞ்ச சிறப்பு. குழந்தைகளுக்கு புரியும் வகையில இந்த பஜனைகள் போன்ற வடிவத்துலதான் அவங்களுக்கு அதை பாட சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி குழந்தைகளிடம் கொண்டு போய் அதை சேர்க்கிறாங்க. இப்படி ஒரு புதுமையை அவங்க கொண்டு வந்தாங்க. இப்படி நம்ம பார்த்துட்டே போறப்போ பழையப்பேட்டை ரா கிருஷ்ணன் அவர்களை சொல்லலாம். அவர் செஞ்சது என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் இவர்கள் எல்லாம் வந்து திருப்புகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா, அதற்கு வந்து இப்போ எப்பவுமே வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் தேடுற பழக்கம் நமக்கு உண்டு. ஆர்கியாலஜிக்கல் வரலாற்றுல அது எப்படி இருந்தது, எப்படி வந்தது அப்படின்னு தேடுற பழக்கம் நமக்கு உண்டு இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்கற மாதிரி செய்ததுதான் இவருடைய விஷயம். ராகிருஷ்ணன் அவர்கள் செய்தது என்ன அப்படின்னா, அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவரு கொண்டு வர்றாரு. தலைப்பை படிச்சாலே நமக்கு தெரியும், அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் திருப்புகழ் அப்படின்னு. அருணகிரிநாதர் எங்கெல்லாம் சென்று எப்படிலாம் தலங்களுக்கு போய் அவர் எப்படி அதை பாடினார் அப்படிங்கிறத அவருடைய பாதையிலே கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தலைப்பிலே தெரியுது இல்லையா? அவர் அருணகிரிநாதர் இருந்தப்போ எந்தெந்த ஊருக்கு போனாரு, எங்க போய் பாடினாரு, நம்ம கண்டுபிடிக்கிறது எவ்வளவு சிரமம். நம்ம நேத்து போன ஒரு இடத்துக்கே திரும்ப எப்படி போகணும்னா நம்ம கூகுள் மேப்ல தான் கேட்டுட்டு போவோம். அப்போ அதுல அவர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு ஆய்வு அவர் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படியே அவர் அங்க தொடங்க ஆரம்பிச்சு அருணகிரிநாதர் எந்தெந்த தலங்களுக்கெல்லாம் போனாரு அப்படிங்கிற அந்த தலங்களுக்கே அவர் பயணப்பட்டு போய் அங்க போய் ஆய்வுகள் நடத்தி அங்க என்னென்ன குறிப்புகள் இருக்கு, அங்க என்னென்ன வரலாறுகள் இருக்கு, அங்க என்ன பேசப்படுது அப்படிங்கிறதையும் ஆராய்ந்து. இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, அருணகிரிநாதர் பாடினப்போ அந்த ஊருக்கு ஒரு பேர் இருந்திருக்கும். இப்போ இத்தனை வருடங்கள் கழித்து பேர் மருவி கூட போயிருக்கலாம், இல்ல அதே பேர்ல 2-3 ஊர் கூட இருக்கும். இப்படிப்பட்ட சிரமங்களையும் தாண்டி அந்த இடங்களுக்கு பயணப்பட்டு அந்த வரலாறுகளை தேடி அதுல ஆய்வு நடத்தி அதுல மிக சரியா அவர் தேர்ந்தெடுத்து இதெல்லாம் ஒரு கோர்வையா சேர்த்து அவர் வெளியிடுறாரு. இதுல நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஊர் பேர்ல 2 ஊர் இருக்கும், இல்ல பேர் மருவி போயிருக்கும் அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது
வட விஜயபுரம் அப்படின்னா திருவாரூர்ல ஒரு விஜயபுரம் இருக்கு, ஆந்திராலயும் ஒரு விஜயவாடா இருக்கு. அப்ப இதுல எந்த தளத்துல அருணகிரிநாதர் பாடினாரு அப்படின்னு பார்த்தா 2 இடங்களுக்கும் பயணப்பட்டு தான் நம்ம போய் பார்க்கணும். அப்ப அவர் போய் கண்டுபிடிக்கிறார், ஆந்திரால இருக்க விஜயவாடால அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. அங்க அதற்கு ஆய்வு நடத்தி பார்க்கையில அதுக்கான வரலாறு இருக்கு, அங்க ஒரு முருகன் மலை இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இது நம்ம அந்த புத்தகத்திலேயே நம்ம படிக்கலாம். அப்படி நம்ம பாக்குறப்போ அருணகிரிநாதர் இந்தந்த ஊர்களுக்கு மட்டும்தான் போயிருக்காரா? அவர் இன்னும் காசி, ஹரித்வார் போன்ற ஊர்களுக்கெல்லாம் வடநாடுகள்ல இருக்க பல ஊர்களுக்கு போய் பயணப்பட்டு முருகனை பத்தி பாடியிருக்காரு. அப்ப அதே ஊர்களுக்கு கிருஷ்ணன் அவர்களும் பயணப்பட்டுதான் அங்க இருந்து தகவல்களை திரட்டி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, காசிய சொல்லும் போது வந்து நம்ம மூவர் தமிழ் ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் எல்லாமே வந்து அங்க போக இருக்காங்க அப்படிங்கறதுக்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆனா அங்கே அவர்கள் பாடிய பாடல்களின் குறிப்புகள் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அப்ப அப்படி இருக்க பட்சத்துல காசிக்கு இருக்கும் சில நூல்கள்ல குறிப்பிடத்தக்க வகையில திருப்புகள் இருக்கும். அப்படி தேடி தேடி கிடைக்காத இடத்துல கூட திருப்புகள் இருக்கு. காசிக்கு வந்து பாரதியார் பாடல்கள் கிடைக்கும், சகலகலாவளி மாலை கிடைக்கும், அதோட குறிப்பிடத்தக்க வகையான திருப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இப்படி இன்னும் இப்படி ஆய்வுகள் நடத்தி அதை அழகா கோர்த்து இவ்வளவு கடினப்பட்டு வெளியிடப்பட்ட நூல் தான் அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் திருப்புகள் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் வந்து இன்னும் நிறைய பெரியோர்கள் வந்து அதே இதுல பயணப்பட்டு கோயில்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழுக்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள், பெரியவர்கள், அடியார்கள் அத்தனை பேருக்கும் இந்த புத்தகம் ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும். அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் திருப்புகள் அப்படின்னு வளையப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் பண்ணது. இப்படி நாம பண்ணிட்டே போகல வாரியார் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வு ஒண்ண குறிப்பிடணும். என்ன அப்படின்னா, நிறைய தலங்கள்ல அருணகிரிநாதர் இருக்க முக்கியமான காரணம் வந்து வாரியார் சுவாமிகள். அதே போல அருணகிரிநாதருக்காக நிறைய கட்டளைகள் அமைத்து அவரையே தன்னுடைய மானசீக குருவாகவும் கொண்டு அவருடைய இதையெல்லாம் பின்பற்றி அவருக்காக அத்தனையும் செய்து திருப்புகளை மக்களிடையே பரப்பி அப்படி கொண்டு வந்திருந்த வாரியார் சுவாமிகளுக்கு அருணகிரிநாதருக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஒற்றுமை. இல்ல நான் சிறப்பா பாக்குற ஒரு விஷயம் அப்படின்னா, அருணகிரிநாதர் வந்து இறுதியா வந்து ஒரு கிளியாக உருவம் பெற்று முருகன் கையில போய் அமர்ந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிளியாக உருவம் பெற்று முருகன் கையில அமர்ந்தாரு அப்படின்னு. அப்போ வாரியார் எப்படி இருந்தாரு அப்படின்னா, அவர் கிளியா, அருணகிரிநாதர் கிளியா மாறி உட்கார்ந்திருந்த தலம் வந்து திருத்தணி. அப்போ வாரியாருடைய இறுதி காலம், இறுதி நொடிகளை நம்ம பாக்குறப்போ அவர் வந்து நம்ம ஒரு விமானத்துல பயணப்பட்டு வந்துட்டு இருந்தாரு. இங்கிலாந்துல இருந்து பிளைட்ல பயணப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி பயணப்பட்டு வந்துட்டு இருக்கப்போ அன்னைக்கு அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அப்பவே வந்து கேக்குறாங்க, காலையில 8 மணி ஆயிடுச்சு, ஐயா சாப்பிடுறீங்களா அப்படின்னா, இல்ல நான் போய் பூஜை பண்ணி முருகனை வழிபட்டுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் அப்படின்னா அது அவருடைய ஒழுக்கம், அது அவருடைய வழக்கம். எப்பவுமே வந்து வாரியார் சுவாமிகள் வந்து ஒரு பெட்டியில முருகன், வள்ளி, தெய்வானை எப்பவுமே வச்சிருப்பார். அவர்களை வழிபட்டு அவர்கள் எப்பவுமே கூட வச்சிருக்கிறது அவருடைய வழக்கம். இப்படி இருக்கப்போ கேக்குறாங்க, அவர் சாப்பிடவும் இல்லை, இது மாதிரி நான் போய் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு இங்கிலாந்துல இருந்து பிளைட் வந்துட்டு இருக்கு. காப்பி எதுவுமே இது பண்ணல. அவருக்கு வயசு 87. அப்ப எதுவுமே இது பண்ணல. அவர் உடல்நிலையும் சரியில்லை. நான் போய் பூஜை பண்ணிட்டு தான்ப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ என்ன வழக்கம் அப்படின்னா, எப்பவுமே பிளைட் எல்லாம் வரும்போது ஏதாவது திருத்தலங்கள் வருது அப்படின்னா பிளைட்டை இறக்கி இது பண்ணுவாங்களாம். அப்போ திருப்பதி வருது, பிளைட்டை இறக்குறாங்க. லேசா இறக்கும் போது வந்து எல்லாரும் அந்த கோயில மேல இருந்து பார்த்து எல்லாரும் வேண்டிக்கிறாங்க, கும்பிடுறாங்க. இலுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிறப்போ வாரியார் சுவாமிகள் என்ன பண்றாரு, எல்லோருக்கும் திருப்பதி தெரிகிறப்போ வாரியார் சுவாமிகளுக்கு திருப்பதிக்கு மேல திருத்தணியும் தெரியுது. திருத்தணியை பார்த்து திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் முருகா அப்படிங்கிறாரு.
அதோட இனிமையா அவருடைய இது முடியுது. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னு திருத்தணியை பார்த்துட்டே திருத்தணி கிட்ட இருக்கையிலே சொல்லையில முருகர் மயிலோட வந்து அவரை தன் கூடவே கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது அப்படி முடிஞ்சிருது. அப்படி மீனம்பாக்கம் வந்து இறங்கும் போது அவருடைய உடல் மட்டும்தான் வருது. யமன் என்னவோ ஏமாந்துட்டாரு. முருகன் மயில்ல அழகா வாரியார் சுவாமிகளை கூட்டிட்டு போயிட்டாரு. எப்படி அருணகிரிநாதர் கிளியா மாதிரி மாறி திருத்தணிக்கு போனாரோ அதே போல இவருடைய திருப்பணியும் முடிந்தது திருத்தணியில. அப்படிங்கிறப்போ அவ்வளோ ஒற்றுமை, அவ்வளோ ஒரு சிறப்பு அங்க இருக்கு. சரி, இப்படி இவர்களை எல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, இத்துணை பேர் இப்படி திருப்புகளுக்காக அதை பதிப்பிட்டு அதை வந்து தேடி சேகரித்து அதை பதிப்பு பண்ணி அதுக்கு உரை எழுதி அதுக்கு விரிவுரை எழுதி அதற்கு வந்து இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க பாடல்கள் வழியாகவும் குழந்தைங்கள்ட்ட போய் சேர்க்கிறதும் பாக்குறோம் இல்லையா. அப்படியெல்லாம் ஏன் அப்படிங்கிறப்போ நான் ஆரம்பத்துல சொன்னேன் முருகனின் முகவரி அப்படிங்கிறப்போ அந்த பாடல்ல கடைசி வரியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் அப்படின்னு. அப்போ இப்படி திருப்புகழ் படித்தவர்கள் அதை பின்பற்றியவர்கள் அதுக்காக அதை தன் மனதோடு எடுத்துக்கொண்டு அதுக்காக வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒவ்வொரு மனதிலும் முருகர் இருக்கிறார், இருப்பார், இருக்கின்றார். இப்படி இந்த பாடலை சொல்றப்போ எனக்கு ஔவையாரின் பாடல் ஒன்றும் நினைவுக்கு வருது. அது என்ன பாடல் அப்படின்னா, ஔவையார்கிட்ட கேக்குறாங்க எது பெருசு அப்படின்னு கேட்கும் போது பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் குறுமுனி அங்கையில் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு முடிப்பாங்க. அப்படி தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னா இருக்கிறதுலே பெருசு தொண்டர்கள் செய்யறதுதான். அங்கதான் எல்லாமே அடங்கியிருக்கு. அப்படிங்கிறப்போ அதற்கு இன்னும் மேல ஒரு படி போய் அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் படிப்பவர் மனதினில் அடக்கம் அப்படிங்கறது அது இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாரு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படி திருப்புகளை எல்லோரும் படிக்க வேண்டும். திருப்புகள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, முருகருக்கு அட்ரஸ் இந்த வீடுதான் அட்ரஸ், இந்த வீட்டுல இத்தனை நம்பர்ல இந்த பிளாட்ல அவர் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம லெட்டர் போடுறோம் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. சரி, நான் திருச்செந்தூருக்கோ பழனிக்கோ சுவாமிமலைக்கோ தான் போய் முருகனை பார்க்கணுமா அப்படின்னா அதுக்கும் மேல ஒரு தாண்டி தினமும் ஒரு முறை முருகான்னு நினைச்சு உருகுங்க. திருப்புகளை படிக்க படிக்க திருப்புகள் படிப்பவர்கள் மனதில் எல்லாம் முருகர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் இத்தனை நபர்களை நான் சொல்லிட்டு வந்தேன். இன்னும் இவர்களை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் பட்டியல் போடணும்னா அதற்கு இன்னும் நேரம் தேவைப்படும். அப்போ இப்ப இவர்களை வந்து சில பேரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொன்னோம். இப்படி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் இன்னும் வேலுண்ட வினையில்லை குழுமத்தில் திருப்புகளை மனதார உருகி படிக்கும் அத்துணை பேரும் அடக்கம். இன்னும் இத தாண்டி எத்தனை பேர் நேரலையில பார்த்துட்டு இருக்காங்களோ, எத்தனை பேர் இத வலையொலிகளும் இணையத்திலையும் பார்ப்பாங்களோ, திருப்புகள் படிக்கும் அத்துணை பேரின் மனதிலும் முருகர் இருப்பார். அப்படி இப்படி வந்து நம்ம படிக்கிறதோட இதை நம்ம வந்து நம்ம மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், மற்றவங்களையும் படிக்க வைக்கணும். இன்னும் தாண்டி நம்ம குழந்தைகளிடமும் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு குழு வந்து குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நம்ம தலைமுறை அப்படிங்கிறதோட அதை நிறுத்திடாம அது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போனாதான் அது வந்து இன்னும் சிறப்புற ஒரு வழிமுறையா அது போய் சேரும். அப்படி நான் இங்க குறிப்பிட்டு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னன்னா, எங்க சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம திருப்புகளை படிக்க படிக்க வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இன்னும் வந்து இங்க நம்ம வந்து ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைகள்ல வந்து யாரெல்லாம் வந்து பேச கஷ்டப்படுறாங்களோ இல்ல திக்கி திக்கி பேசுறாங்களோ ஸ்டாமர்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி வந்து இங்க வழிமுறையில இருக்கா அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியா இருக்கிறப்போ வெளிநாட்டு மையங்கள்ல வெளிநாட்டுல இந்த மாதிரி பேச கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு என்னப்பா சிலபஸ் அப்படின்னா திருப்புகள் தான் அவங்களுக்கு சிலபஸ். திருப்புகளை சொல்லி கொடுத்து அதுல இருந்து நிறைய பேர் அந்த ஸ்பீச் தெரப்பில கியூர் ஆகி நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி திருப்புகள் அங்க ஒரு சிலபஸாவே இருக்கு. இங்க நம்ம இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் நிறைய எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம அங்க இருந்து தெரிஞ்சுக்கணும். இப்படி எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல சயின்டிபிக்கான இடத்துல வெளிநாடுகள் அதை வச்சிருக்காங்க.
அத நம்ம அதற்கு இன்னும் நெருக்கமாக உரியவர்கள் நாம. அப்ப அதை இன்னும் சிறப்புற நாம எடுத்துட்டு போய் அடுத்த தலைமுறைகிட்ட சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்படி முருகனின் முகவரி எங்க அப்படின்னா, திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பான். அப்படி திருப்புகழ் படிக்கிறவர்கள் அத்தனை பேரின் மனங்களிலும் வேர் சொன்ன பேர்களிலும் இன்னும் வெளியே மனமுருகி முருகா அப்படின்னு வேண்ட அத்தனை பேரின் மனதிலும் முருகர் இருக்கிறார். இன்னும் முருகர் எங்க இருக்காரு அப்படின்னு தெரியும்னா, திருப்புகழ் படிங்க, உங்கள் மனதில் உங்களிடமே முருகர் வந்திருப்பார். அப்படி வேலுண்ட வினையில்லை குழுமத்தில் படிக்கும் அத்துணை பேருக்கும் அனைவரின் மனதிலும் முருகர் இருக்கிறார் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பளித்தமைக்கு வேலுண்ட வினையில்லை குழுமத்திற்கும் மனதார நன்றி கூறி முருகனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். இன்றைய தினம் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவை கேட்டதை அடியேன் உணர்கின்றேன். வள்ளி அப்படிங்கிறது முருகனுடைய மிகச்சிறந்த வள்ளி பதம் பணியும் முருகா என்று பல இடங்களிலே வள்ளியம்மாளுடைய திருவடியை முருகன் வணங்கி இருக்கின்றார். அது ஏன் இன்னைக்கு தான் தெரியுது. அவர்கள் முருகனுடைய புகழை எப்படியெல்லாம் பேசுவார்கள், முருகனுடைய நிலையை எப்படியெல்லாம் உயர்த்துவார்கள் என்பது ஒரு நிலைப்பாடாக தெரிந்தது. பெயரிலேயே அவர்கள் நம்முடைய திணைக்குரிய வள்ளியம்மாவுடைய பேரை தாங்கி இருப்பது மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாடு. முதலாவதாக அவர்களுடைய தாய் தந்தையரை போற்றுகின்றேன். வள்ளியம்மா அவர்களுடைய தாய் தந்தையர் அவர்களை அடியேன் போற்றி மகிழ்கின்றேன். இவ்வளவு அழகான ஒரு தாய் தந்தையருக்கு நல்ல குழந்தைகளை புறம் தருதல் தான் அவங்களுடைய மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில அவர்களுடைய தாய் தந்தையர்களையும் அவர்களுடைய குருநாதரையும் போற்றுகின்றேன். அந்த சொல்லாடல்லையே ஒரு சொல்லிலேயே அவங்களுடைய ஆழமான தமிழனுடைய அந்த விதை தெரிஞ்சிடும். அந்த ஏன்னா வெளியில வரக்கூடிய சொல் என்பது அம்மா யூஸ் பண்ண நிறைய அந்த சொற்றொடர்கள்லாம் மிகவும் தமிழ்ல புலமை ஆழம் நிறைந்தவர்களால மட்டுமே ஒரு எடுத்து இயம்பக்கூடிய அந்த சொல்லாடல இன்றைய தினம் அம்மையார் அவர்கள் எடுத்தாங்க. எனக்கு அதாவது ஒரு காந்தியடிகளுடைய கனவு என்பது ஒரு பெண்ணானவள் நள்ளிரவிலே நகை முழுக்க போட்டு நடந்து வருவது என்பது அவருடைய கனவு. இன்னும் அந்த கனவானது நிலைக்கவில்லை. இந்த வேலுண்ட வினையிலை குழுமத்தை அடியன் தொடங்கும் போது அடியனுடைய கனவு என்பது திருப்புகழ் சபை என்பத ஒவ்வொரு அடியார்களுடைய உள்ளத்திலும் நிறைக்கணும். திருப்புகழ் சபை அதாவது திருப்புகழை அடியார்கள் ஒவ்வொருவரையும் நடமாடும் திருப்புகளாக கொண்டு வரணும் அப்படின்னு அடியன் ஆசைப்பட்டேன். அது அடுத்த தலைமுறை கொண்டு வருவதற்காக அடியன் மழலையர் முருகன் சொல்லி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களுக்கு அதை திருப்புகழ் நிறைய சொல்லி கொடுத்தோம். ஆனா இப்ப அதை கண்டினியூ பண்ண முடியல, கொஞ்சம் பாதியிலே விட்டுட்டோம். எனக்கு என்னன்னா, இன்னைக்கு வள்ளியம்மா அவர்களும் எங்களுக்கு அடுத்த தலைமுறை தான், எங்களுக்கு அடுத்த தலைமுறை. அப்ப அவங்க அடியனுக்கு நிறைய அம்மா சொன்ன அந்த செய்திகள்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு அம்மா சொல்லும் போது அதனுடைய சுவை கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. அடியனுக்கும் ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. என்ன இது முருகனுடைய முகவரி என்னவா சொல்ல போறாங்க, முருகனுடைய முகவரி எந்த திருத்தலத்தை சொல்ல போறாங்க, எந்த ஒரு பதிகத்தை சொல்ல போறாங்க, எந்த ஒரு இடத்த சொல்ல போறாங்கன்னு அடியன் பலவாறு சிந்தித்து வருகையில அம்மா முதல்லயே சஸ்பென்ஸ் போட்டு உடைச்சிட்டாங்க. யாரெல்லாம் திருப்புகள் பேசுகின்றார்களோ, யாரெல்லாம் திருப்புகள் பாடுகின்றார்களுடைய உள்ளமே அவனுடைய முகவரி என்று சொல்லும் போது அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையிலேயே இந்த கிளீன் போல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அம்மா அடித்து நொறுக்கி விட்டார்கள். அத்தனை முருக அடியார்களுடைய அந்த உள்ளத்தையும் அம்மா மிகச்சரியாக அளந்து விட்டார்கள்னு சொல்லலாம். அந்த வகையில நாங்கெல்லாம் ரொம்ப பேறு பெற்றவர்கள். அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்ல போகின்றோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் வகையில முருகப்பெருமானே, நானே ஒரு பிள்ளை வச்சிருக்கேன், கவலைப்படாத, இந்த பாரு வள்ளியம்மா எவ்வளவு அழகா பேசுறாங்க பாரு, இவங்க அடுத்த தலைமுறைக்கு இருக்காங்க, நீ ஒன்னும் அருந்த வேண்டாம், அடுத்த தலைமுறை மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக அடியன் முருகப்பெருமானே அடிநாயனுக்கு உணர்த்துவது போல இன்றைய தினம் அம்மையா இருந்தாங்க. பொறியியல் துறையில அவர்கள் படித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் தமிழுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழங்கால் இது முகத்துதிக்காகவோ இதுக்காக சொல்ற அடியன் ரொம்ப வியந்து அடியன் ஒவ்வொரு இடங்களிலும் ரொம்ப ஆழமாக ரசித்து கொண்டிருந்தேன். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா நாங்க எப்படி அது எங்க வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தைக்கு எப்படி ரசிப்போமோ அது போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களும் ரசித்தார்கள் என்பதுல மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப மகிழ்வு, ரொம்ப நிறைவு.
இன்றைய தினம் இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த நம்மளுடைய ஐயா ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களுக்கு அடியேன் பல முறை நன்றி சொல்கின்றேன். சரியான அந்த குலப்பயிர்களை நம்மளுடைய இந்த நம்மளுடைய வேலுண்டு வினையில இன்றைய தினம் பதியம் செய்திருக்கின்றார்கள் என்பதை, அது போல என்றும் அம்மா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது உங்களுடைய களம், உங்களுடைய வீடு, உங்களுடைய இடம். இங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு செய்தியோடு, முருக செய்தியோடு எங்களை அணுகுங்க. நாங்க செவிமடுக்க காத்திருக்கிறோம். அத்தனை முருக அடியார்கள் சார்பாக எங்கள் வீட்டு பிள்ளையாக எண்ணி வள்ளியம்மா அவர்களை அடியேன் வாழ்த்துகின்றேன். அத்தனை முருக அடியார்கள் சார்பாக அம்மாவுக்கு என்னுடைய மிகச்சிறந்த வணக்கங்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த வேலுண்டு வினையிலை குழுமத்தை பற்றி ஒரு சின்ன செய்தி நிறைந்த சபையில இந்த குழுமம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்றால், கிட்டத்தட்ட 5 வருட காலமாக கொரோனால எல்லா அடியார்களையும் சேர்க்கிறோன்ற நினைப்புல 2019 முடிவுல தொடங்கப்பட்ட இந்த குழுமமானது, இந்த ஆன்லைன் குழுமமானது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக தொடர்ந்து என்னுடைய பணிகளை செய்திருக்கு. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வார வழிபாடு எல்லா இடத்துலையும் செய்து கொண்டிருக்கின்றோம். வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வார வழிபாடு, முருக வழிபாடு செய்யறோம். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருவாசக சிந்தனை 8:30 செய்கின்றோம். சனிக்கிழமை தோறும் அந்த முருகனை பற்றிய செய்திகளை அருளாளர்கள் மூலமாக, குழந்தைகள் மூலமாக, நல்ல நல்ல பேச்சாளர்கள் மூலமாக பல செய்திகளை செய்து வருகின்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக 4.5 வருடங்களாக செய்து வருகின்றோம் சுவாமி. அதனால அந்த வகையில இன்றைய தினம் நிறைய பேரு இங்க பேசியிருக்காங்க. அந்த வகையில இன்றைய தினம் வள்ளியம்மை அம்மா அவர்களுடைய அந்த சொற்பொழிவானது அடியன் கொஞ்சம் ரொம்ப சின்னவங்களா இருக்காங்களே, என்ன பேசிடுவாங்க, என்ன அவங்களுக்கு ஒருவேளை நிறைய பேர் பேசும்போது கொஞ்சம் பிடி இல்லாமலும் பேசுறவங்களும் நான் பார்த்திருக்கோம். அது மாதிரியும் பார்த்திருக்கோம். ஒரு சின்னதா அது நினைச்ச காரணமோ என்னவோ தெரியல, முருகன் தலையில பெருசா ஒரு கொட்டி எவ்வளவு பெரிய ஆனா முருகனின் முகவரின்றப்பவே எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி, என்னமோ தலைப்பே ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, இது கண்டிப்பா என்னமோ இருக்கிறது, இது கண்டிப்பா வரணுங்கிற ஒரு பெரிய நிகழ்வு. எந்த சனிக்கிழமையும் அடியனால வர முடியாது. இந்த சனிக்கிழமை வருவதற்கு அடியனுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றத அடிநாயகன் பலமுறை தவம் செய்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். மிகச்சிறந்த சொற்பொழிவு, நேர்த்தியான ஒரு ஒரு விஷயம். அந்த காலத்துக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் அடுக்க முடியுமோ, அமைக்க முடியுமோ அதை சிறப்பா சொல்லி அதை வந்திருக்காங்க. முருகனுடைய அந்த அடுத்த பயிர்கள் நன்றாக விளைந்து வருவதை காணும் வகையில, பழைய தலைமுறைக்கு சொந்தக்காரன்ற வகையில அடியனுக்கு மிகச்சிறந்த ஒரு மன நிறைவு. முருகனுடைய திருவடியும் அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் எவரேனும் அம்மையாரை பற்றி ஒரு குறிப்பு பேசணும்னா அவங்களும் பேசலாம். அடியனுடைய நன்றி உரை இதோடு நிறைவுரைத்தது. நன்றி, வணக்கம். நன்றிங்க சுவாமி. சிவசிவ. வணக்கம்மா. பழனியிலிருந்து முருகன் அடியார் நாகஜோதி பேசுறேன். சுவாமி ஐயா வணக்கம். அம்மா வணக்கம் சுவாமி. சொல்லுங்கம்மா. தக்க சமயத்தில் பல பேருக்கு நான் உங்க போன வகுப்பு கிளாஸ்ல கூட கேட்டிருந்தேன். முருகன் அடியார்லாம் 4ஆம் தேதி கண்டிப்பா திருப்பரங்குன்றத்துல கலந்து போனேன்னு. அதுக்கு தகுந்தவாறு மறந்திருந்தவர்களுக்கும் மறக்காமல் இருப்பவர்களுக்கும் யூடியூப்ல இதை நீங்க போடும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தக்க சமயத்துல, அதாவது பசிக்கிறவனுக்கு உணவு தேவைங்கிற மாதிரி ரொம்ப உன்னிப்பான முருகன் மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த பாப்பா சொன்ன கருத்துக்கெல்லாம் தெரியும். எப்படி திருப்புகளை வச்சுதான் இன்னைக்கு சைவத்தவே வெளியில கொண்டு வந்தாங்கிறது நிறைய சைவம் படிக்கிறவங்களுக்கே தெரியாது. அந்த கோர்ட்ல நம்ம முருகன் அடியார் பாம்பன் சுவாமி தான் கோர்ட்டு கேஸ முடிச்சு வச்சது, சைவத்தை வெளியே கொண்டு வந்தோம் படிக்கணும்னு. அது இன்னும் நிறைய பேர் சிவனடியார்களுக்கெல்லாம் தெரியாம இருக்குது. அதை தக்க சமயத்துல ஷார்ட்டா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நம்ம திருப்புகள் பாருங்க, 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளவு உன்னிப்பா நம்ம அருணகிரிநாதர் குறிப்பிட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்து மதத்தையும் சைவத்தையும் கொண்டு ஒரு சாட்சி இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதை தக்க சமயத்துல பாப்பா பசிக்கிறவனுக்கு உணவிட்ட மாதிரி இந்த நேரத்துக்கு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறது நான் ரொம்ப வணங்குறேன். ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருங்க. இன்னும் உங்களோட நிறைய பேச்சை நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய பேருக்கு உங்களோட கருத்து போய் சேரணும்.
நீங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க பேசிட்டே இருக்கணும். நன்றிம்மா. அதான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா முருகன் தான் உலகம், உலகம் தான் தமிழ் தான் முருக கடவுள். இன்னைக்கு நம்ம தமிழ் அப்படின்னம்னா முருகன் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உண்மையா இல்லைங்களா? வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் வர 4ஆம் தேதி கலந்துக்குங்க. நானும் வருவேன். நன்றி நன்றி கலந்துக்குங்க. எல்லாம் பாடுபடுவோம். கண்டிப்பா நம்மளத நிலைநிறுத்தும். நன்றி, வணக்கம். வாய்ப்பு அளித்தமைக்கு. சிவசிவ வருகின்ற 4ஆம் தேதி மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே சிக்கந்தர் மலை என்று பல சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே வருகின்ற 4ஆம் தேதி மதுரையிலே ஒரு பெரிய ஒரு மாநாடு, பெரிய ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. அந்த வகையில முருகடியார்கள், வாய்ப்பு இருக்கக்கூடிய முருகடியார்கள் அங்க கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, மதியம் 2 மணிக்கே வந்துடும். 3 மணிக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து குரல் கொடுக்கணும் ஐயா. 2 மணிக்கு எல்லாரும் கலந்துக்கணும் ஐயா. கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இது மூலமா நம்ம வச்சிருக்க வேலுண்டு வினைகளை குடும்பமா இருக்கட்டும், செய் தொண்டர்கள் குழுமம், நிறைய குடும்பங்கள்ல, முருக குடும்பங்கள்ல இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறோம் சாமி. சிறப்பா நம்ம அதுக்கான குரல்களை கொடுக்கலாம். அமைச்சுவாங்க. நன்றிங்கம்மா. சிவாயனம் சிவாயனமா. முருகாசனம். இன்னும் ஒரு 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. நீங்க உங்க அனுபவம் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். அடியார்கள் பேசலாம். ஐயா, திருவடி வணங்கிக்கிறேன் ஐயா. பள்ளியம்மா வணங்கிக்கிறேன். ரொம்ப அருமையான உரை ஐயா. ரொம்ப நல்லா பண்ணாங்க. முருகனை பத்தி அப்படி பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உணர்வுல அவங்க பேசுறது நல்லா தெரியுது. அவங்க பண்ணும்போது ஒவ்வொரு உரையா அருணகிரிநாதரை பத்தியும் வாரியார் சாமிகளை பத்தியும் சொன்னதும் மிக அருமை. திருத்தணியில போய் அந்த இடத்துல அவங்க 2 பேரும் மயிலோட காட்சி கொடுத்து அப்படி வாரியார் சாமிகள் எந்த நாளும் அந்த பூஜை பண்ணாம அவங்க சாப்பிட மாட்டாங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அதை இந்த குழந்தை ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. நகரத்தார் சமூகத்துல எல்லாருமே முருகனை கெட்டியா பிடிச்சுக்கிறவங்க தான். அதுல நிறைய சின்ன குழந்தையில இருந்தே உண்டாக்கிடுவாங்க அவங்க. அது இந்த குழந்தைக்கு அப்படியே மனசுல நல்லா தெரிஞ்சது. ஏன்னா நானும் ஒரு நகரத்தாருங்கிறதுனால அது நல்லா அவ பேசுனது ரொம்ப அருமையா இருந்தது. 2வது சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கொண்டு போய் அதை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு எண்ணமே நிறைய குழந்தைகளுக்கு போகுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. நம்ம குடும்பத்துல இன்னைக்கு பேசுனதும் நான் திருப்புகள் எழுதிக்கிட்டே அவங்க சொன்னதை கேட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இன்னைக்கு திருப்புகள் எழுதினேன்னா ஒரு திருப்புகள் அதை எழுதிக்கிட்டே அந்த குழந்தை சொன்னதை கேட்டது பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் வளரணும், நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் போகணும். முருகனுடைய அருள் என்னன்னைக்கும் நிறைய கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சிவாயனம் சிவாயனம். ஐயா ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சொல்லுங்க சுவாமி. ஐயா, முதல்ல நீங்க ஞான குருவாய ஆனந்தையாவும் காசியும் சிவராமையாவும் இந்த வேலுண்டு வினைகளை குடும்பத்துக்கு வாரத்தில் சனிக்கிழமை இப்படி நல்ல நல்ல செய்திகளை கேட்டாருல எங்களுக்கு நாங்க பாக்கியம் செஞ்சிருக்கோனுங்க ஐயா. இந்த குழந்தையினுடைய அருள் நம்மளுக்கு கிட்டறக்கு இன்னைக்கு நிறைய செய்திகளை தெரிஞ்சுட்டோம். தெரியாதவங்க நாங்க வயதில் மூத்தவராக இருந்தாலும் சின்ன குழந்தை அருணகிரிநாதரை பத்தி சொன்னது சொன்னதெல்லாம் ரொம்ப மன உருக்கமா நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மனசுக்கு தெம்பா இருந்ததுங்க. இந்த குழந்தை நல்லா வளர்ந்து குன்றின் மேல் விட்ட விளக்கணை நல்லா திகழ்ந்து நம்ம குடும்பத்துக்கு நிறைய செய்திகளை சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேம்மா. நீ நல்லா இருக்கணும்மா. பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கம்மா. வணங்கிக்கிறேங்கம்மா ஐயா. வணக்கங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. முருகாசனம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. இன்னும் ஒரே ஒருவருக்கு வாய்ப்பு, அதோட நிறைவு செய்யும். ஒரே ஒருவருக்கு யாராவது எவரேனும் பேசணும்னா பேசலாம். ஒருவருக்கு வாய்ப்பு இல்ல, நிறைவு செய்யணும்னா பண்ணலாம். ஐயா வணக்கம் ஐயா. இளந்தவேல் ஐயா. சுவாமி திருவடி வணக்கம். என்னுடைய குருநாதர் சொல்லுவாருங்க, குருநாதர் ஆறுமுகம் ஐயா, புலவர் ஆறுமுகம் சொல்லுவாருங்க, ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் திருக்குறள், திருப்புகழ், திருவாசகம் இந்த 3 புத்தகத்தை எவன் படிக்கிறானோ, எவன் அதுல ஆண்டு தோயறானோ அவன்தான் மனிதனாக வாழ முடியும் அப்படிங்கிற புலவர் ஆறுமுகம் ஐயா எனக்கு ரொம்ப சொல்லுவாருங்க. அந்த அடிப்படையில நானும் சில திருப்புகள், திருவாசகம், திருக்குறள் படிக்கலைங்க. திருக்குறள் அது சாதாரணமா நம்ம ஸ்கூல்ல படிச்சது. ஆனா திருப்புகளுக்கு இவ்வளவு ஒரு முகவரி இருக்கு அப்படிங்கிறது
எங்க மகள், என்னுடைய மகள் சொல்லித்தான் எனக்கு தெரியும் இது வரைக்கும். உண்மையிலேயே சொல்றேன், என் மகள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம். எத்தனை உருக்கம். அதாவது வள்ளியம்மை அம்மா அவர்கள் இன்றைய தினம் மகளாக, தங்கையாக, ஒரு ஒரு உறவாக எல்லா இல்லங்களிலும், முருகடியார்கள் இல்லங்களிலும் நிறைஞ்சிருக்காங்க இந்த ஒரு சொற்பொழிவின் மூலமாக நினைக்கும் போது, ஐயா சொல்லும் போது அடியனுக்கே கொஞ்சம் அப்படியே கண்கள்ல நீர் பெருகியது. ரொம்ப இதை விட ஒரு பெரிய விருது என்ன இருக்க முடியும் ஒரு பேச்சாளருக்கு? உண்மையான அந்த ஆத்மார்த்தமான அந்த பணி அத்தனை அடியார்களிடமும் அது வெளிப்படுகின்றது அப்படிங்கறத சொல்லலாம். அங்கவே அம்மா ஒரு வார்த்தை பேசலாம். சுவாமி அங்கவே அம்மா அமைச்சுவாங்க. மிக மிக அருமையா இருந்ததுங்க. மறுபடியும் ஒரு தடவை கேட்கலான்னு இருக்கு. உங்களுடைய அம்மா, உங்களுடைய பதிவு எதுவும் யூடியூப்ல இருக்காமா வள்ளியம்மா? உங்க பதிவு யூடியூப்ல இருக்குமா? மிக அருமையா இருந்ததுங்க. இருக்குமா, நான் பகிர்றேன். இருக்குமா, ஒரு மிக மிக அருமையா இருந்தது. என்னன்னு சொல்ல முடியல. இந்த வயசுல இவ்வளவு குறிப்பு எடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. மிக்க மகிழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பதிவிடுங்கம்மா உங்களுடைய பேச்சு. கண்டிப்பாமா. நன்றிமா, நிச்சயமா. நன்றி. முருகாசரணம். சுவாமி கேக்குதுங்களா? அடியன் பேசுறது கேக்குதுங்களா? நமச்சிவாயா கேக்குதுங்களா? ஆகவே அந்த அளவுல இன்றைய தினம் காலம் கருதி நம்ம இந்த அளவு நிறைவு செய்யறோம். அம்மா கிட்ட இருந்து அவங்களுடைய ஒளிப்பதிவு இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலா இருக்கட்டும், அது எதுவா இருக்கட்டும், அது அந்த பாட்காஸ்டா இருக்கட்டும், நம்ம வந்து அதை வாங்கி பதிவு செய்யலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இதுவும் அம்மா பேசிய இன்றைய பதிவும் நாளைய தினம் நம்மளுடைய அந்த அந்த ஒளிக்குறிப்பு சேனல்ல அது பதிவிட செய்யப்படும். அதையும் அடியார்கள் கேளுங்க. ரொம்ப ஒரு சிறந்த ஒரு அருளாளராகிய அம்மா இன்றைய தினம் எழுந்தருளி நம்மளுடைய பிப்ரவரி 1ஆம் தேதி எழுந்தருளி மிகச்சிறப்பாக செய்தமைக்கு நன்றி. இந்த குடும்பம் வந்து நீங்க ஒரே ஒரு செய்தி, இந்த குடும்பத்தினுடைய டிராபேக் ஒண்ணு இருக்குங்க சுவாமி. ஒரு பெரிய டிராப் இருக்கு இந்த குடும்பத்துல. என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்துல ஒன்ஸ் ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களால திரும்ப வெளியே போக முடியாது. அது ஒரு பெரிய டிராபேக் இந்த குடும்பத்துல. இந்த அன்பு அடியார்களுடைய டிராப்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால என்னைக்குமே வேற சிக்கனை பிடித்து நீங்க எழுந்தருள்வது இனியேன்னு சொல்வது போல, இங்க இருக்கக்கூடிய அடியார்களுடைய அன்புல மாட்டிக்கொண்டவர்கள் வேற எங்கேயும் போனதா சரித்திரமே இல்லை. அதனால நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்க, திரும்ப வெளியே போக முடியாது. அது இந்த குடும்பத்தினுடைய குறை ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அம்மா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஐயாவை நீங்க தொடர்பு கொள்ளலாம், பிரேமா அம்மாவை தொடர்பு கொள்ளலாம். நீங்க வந்து உங்களுடைய நாங்க நல்ல ஒரு செய்தியை கொடுக்கணுன்றதுக்காக காத்திருக்கோம். அதுல அம்மா வந்து பங்களித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு என்பதையும் இங்க உறுதி செய்து இதை நிறைவு செய்யறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் வந்து அத்தனை பேருக்கும் இது கேட்ட அத்தனை பேருக்கும் முருகனுடைய செய்தி, முருகனுடைய முகவரி இருக்கு. நல்லவேளை முருகனுடைய முகவரியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. முருகன் வேற ஏதோ அட்ரஸ் போறப்பா, நாங்கெல்லாம் திருப்புகளை வந்து ரொம்ப கெட்டியமா பிடிச்சுக்கிறவங்க. அதனால திருப்புகள் பிடிச்சதுனால எங்க கிட்ட முருகன் இருக்கான்ற அந்த தெளிவு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக உரைக்கப்பட்டது முருகன் மூலமாகவே அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் 6 தடந்தோல் பிரேமா அம்மா வாய்ப்பு அம்மா வந்திருக்காங்களா சுவாமி? அம்மா ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க வேண்டுகோள். இன்னைக்கு பாப்பா பேசின பதிவை கொஞ்சம் சீக்கிரமா போட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் நிறைய ஃபார்வேர்டு போடணும், நிறைய ரீச் ஆகி நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு எல்லாரும் வர்ற மாதிரி. இன்றைய கருத்துகள் ரொம்ப ஆழமான கருத்துகள். கொஞ்சம் சீக்கிரம் பதிவு போடுங்க, நான் ஃபார்வேர்டு போட்டுக்கிறேன். நன்றி. சரிங்க சாமி, இன்னைக்கு போட சொல்லிடுறோம். அம்மாட்ட சார்மதி அம்மாட்ட சொல்லி உடனே நம்ம பதிவு போட சொன்னா வந்துடும். இன்னொரு 1 மணி நேரத்துல வர மாதிரி பண்ணிக்கலாம் சாமி. நல்லதுங்க அம்மா. நன்றி நன்றி நன்றிங்க சாமி. நன்றி. பிரேமா அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா இன்னைக்கு அருமையான ஒரு பதிவுங்க சாமி. பிரேமா அம்மா அட்டகாசம் பண்ணிட்டாங்க அம்மா இன்னைக்கு. அதனால இன்னைக்கு வந்து அந்த பதிவை நீங்க இதுல யூடியூப்ல கேளுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. மகிழ்ச்சி. அடியனுக்கு என்னைக்குமே சனிக்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இன்னைக்கு அம்மா இல்லாதனால எனக்கு இன்னைக்கு கட்டளை. அம்மா இல்லாதனால நான் இல்லைங்கய்யா, நீங்க தான் இன்னைக்கு பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அதனால மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு அடிக்க நான் உட்காந்துருந்தேன். பெருமான் இதுக்காக தான் பணித்தது போல நடந்தது. சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நன்றி. நிறைய பாடல் பாடிடலாம். ஐயா, முருகன் உங்களை வர வச்சிருச்சுங்க ஐயா. முருகன் ஆமா அதுதான் சொல்றேன். அதுதான் அவன் வர வச்சிருக்கான். ஆமாங்க ஐயா, முருகன் உங்களை தேடி வர வச்சிருச்சுங்க. நன்றிங்க சுவாமி. நமச்சிவாயம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப மகிழ்ச்சி. முருகாசரணம் கேட்ட அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றிகளும் பாராட்டுகளும், அம்மையார் அவர்கள் வள்ளியம்மையாமா அவர்களுக்கும் அடியனுடைய வேலுண்டு வினைகளை குழுமம் சார்பாக நன்றிகளும் பாராட்டுகளும். சிவசிவ நன்றிங்க சுவாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாயம் நமச்சிவாயம். நன்றிங்க சிவசிவ. இன்னைக்கு பிரேமம்மா நிறைய வள்ளியம்மான்னு பேர் இருக்கிறவங்களாம் நல்லா இந்த மாதிரி பேசுவாங்க போல இருக்கு. அது வள்ளின்ற பேருக்கு பெருமையா நான் கருதுறேன். ரொம்ப சிறப்பா பேசுனாங்க அம்மா. உங்களை பார்க்கும்போது உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தரம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. இந்த வயசுல அதாவது ஔவைக்கு வந்து இப்ப சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகப்பெருமான் கேட்டு உணர்த்தின மாதிரி எங்களுக்கெல்லாம் இந்த வயசுக்கு உணராததுலாம் இன்னைக்கு வந்து இந்த வயசுல இந்த வள்ளியம்மா வந்து ரொம்ப உணர்த்தி சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்க பல்லாண்டு காலம் நல்லபடியாக மேல் மேல உயர்ந்து வளரணும். எங்க குடும்பத்துக்கு வந்து நிறைய நீங்க அதெல்லாம் சொல்லணும். இன்னைக்கு குருவன் திருவருளால் தான் இன்னைக்கு ஐயா ஆனந்த ஐயா வந்து கலந்துக்கலாம். 2 சிறப்பு. இன்னைக்கு அம்மா பேசுனது ஒரு சிறப்பு, ஐயா கலந்துக்கிறது ஒரு சிறப்பு. பெருமானுக்கு 2 சிறப்பை கொடுத்துட்டாரு. எங்களால அந்த வெண்பாதத்துல மீறவே முடியல. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி. ஐயா திருவடி வணங்குறேன். அனைத்து அடியார் திருவடியும் வணங்குறேன். திருவடி வணக்கம் சுவாமி. நன்றி நன்றிங்க சுவாமி. வள்ளியம்மையம்மா அம்மா மதுரை வள்ளியம்மையம்மா ரொம்ப மகிழ்ச்சி சாமி. அழகா தொகுப்புரை செய்திருங்க. தொகுப்புரை அட்டகாச சாமி. அருமை பண்ணிருந்தீங்க சாமி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ரொம்ப நன்றி ஐயா. திருவடிகள் வணங்குகிறேன் ஐயா. அனைத்து அடியார்களின் திருவடிகளை வணங்கி சிறப்பு விருந்தினர் சென்னை வள்ளியம்மை திருப்புகளை உலகமெங்கும் திருவடி வணக்கம். இளம் முருகனாக வந்த தங்களை திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றிப்பா. நன்றி நன்றி. வார்த்தை அத்தனை அடியார்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி நன்றி. அம்மா சென்னையில எங்க இருக்கிறீங்க?